கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4 போட்ட உத்தரவுனால மறுபடியும் அவருக்கான இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகாமல் அந்த ஃப்ராக்சருக்கு இன்னைக்கு கட்டு போடப்பட்டிருக்கு. அதனால அது அவருடைய கூற்றுப்படி அவருடைய வாக்குமூலத்தின்படி அடிக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் ஃப்ராக்சர் ஆயிருக்குங்கிறது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவரை ரிமாண்ட் செய்யும் போது ஜெயமோன்ல போன கடந்த சனிக்கிழமை 4ஆம் தேதி ரிமாண்ட் செய்யும் போது இடது கையில் இருக்கிற காயங்கள் குறித்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. வலது கையில் எந்த காயம் இல்லைங்கிறது தெளிவாக இருக்குது. சிறைத்துறை மறுபடியும் தவறான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இடது கையில தான் காயங்கள் இருக்கிறதா சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட்ல தெளிவாக இருக்குது. இப்போ ஃப்ராக்சர் ஆயிருக்கிறது வலது கையில். அது அடித்ததுனால தான் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க தாயார் இதுக்கான மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இப்போ நம்ம போராடினது சிகிச்சைக்காக முதல்ல போராடலாம், அப்புறம் இந்த பாதிப்புக்குள்ளான நபர்கள் மீதான நடவடிக்கை கொடுத்து பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த ஃப்ராக்சருக்கு காரணமானவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அடுத்தது எடுக்கும். அதுதான் சார் எல்லாமே நம்ம மீடியாவில் சொல்லிட்டோம்னா அவங்க அங்கே எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. எல்லாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், யார் மேலே குற்றம் சாட்ட போகிறோம், என்னென்ன சட்டத்தின் அடிப்படையில் போக போகிறோம்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம அதை வேண்டாம் பண்ணினதுக்கப்புறம் கண்டிப்பாக மீடியா மக்களுக்கு உங்களுடைய மீடியாவுடைய தொலைக்காட்சிகளுடைய பத்திரிகைகளுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த மனித உரிமை மீறல் நம்ம தட்டி கேட்டிருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ஒரு காயத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து கட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு 3 நாள் ஆயிருக்கு.